காலையில் தூங்கி எழுந்தவுடன் திடீரென்று ஒரு பாடல் உங்கள் மனதில் ஒலிக்கிறது. நீங்கள் அந்த பாடலை நினைத்து பார்க்கவில்லை, யாரும் போட்டு காட்டவில்லை. ஆனால் அது தானாகவே வருகிறது. இது உங்களுக்கு நடந்திருக்கிறதா? நிறைய பேர் இதை ஒரு சாதாரண விஷயமாக நினைக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் இதை பற்றி மிக ஆழமான 4 ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. இன்று அந்த ரகசியங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கப் போகிறோம். முதல் ரகசியம், அந்த பாடல் மூலமாக கர்த்தர் உங்களிடம் பேசுகிறார். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பகலிலே கர்த்தர் தம்முடைய கிருபையை கட்டளையிடுவார், இரவிலே அவருடைய பாடல் என்னோடு இருக்கும். இதை யோசியுங்கள். நீங்கள் தூங்கும்போது உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது, உலகத்தின் சத்தங்கள் ஓய்ந்திருக்கின்றன. அந்த அமைதியான நேரத்தில்தான் கர்த்தர் உங்கள் ஆவியோடு பேசுகிறார். அவர் தம்முடைய அன்பை, தம்முடைய வார்த்தையை ஒரு பாடலாக உங்கள் இருதயத்தில் வைக்கிறார். நாம் பகலில் பரபரப்பாக இருக்கும்போது கர்த்தருடைய குரலை கேட்பது கஷ்டம். ஆனால் இரவில் நம் ஆவி திறந்திருக்கும்போது அவர் நம்மோடு பாடல்கள் மூலம் தொடர்பு கொள்கிறார். அதனால் காலையில் உங்கள் மனதில் வரும் பாடலை அலட்சியமாக நினைக்காதீர்கள். அது கர்த்தருடைய குரலாக இருக்கலாம். இரண்டாவது ரகசியம், காலையில் மனதில் தோன்றும் பாடல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவதன் அடையாளம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 19ஆம் வசனம் சொல்கிறது, ஆவியினால் நிரப்பப்படுங்கள், சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் பேசுங்கள். கவனியுங்கள், ஆவியால் நிரப்பப்படுவதற்கும் பாடல்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. எங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே பாடல்கள் பிறக்கின்றன. அவருடைய பிரசன்னம் இருக்கும் இடத்தில் ஆராதனை தானாகவே எழும்புகிறது. எனவே காலையில் நீங்கள் எழும்பும்போது ஒரு ஆராதனை பாடல் உங்கள் உள்ளத்தில் ஒலிக்கிறதென்றால் அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுகிறார் என்பதற்கான ஒரு அழகான அறிகுறி. அவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது ரகசியம் மிகவும் சக்தி வாய்ந்தது. காலையில் வரும் பாடல்கள் ஆவிக்குரிய போர்க்கருவிகள். 2ஆம் நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜா ஒரு பெரிய யுத்தத்தை எதிர்கொண்டார். ஆனால் அவர் போர் வீரர்களை முன்னால் அனுப்பவில்லை, ஆராதனைக்காரர்களை முன்னால் அனுப்பினார். அவர்கள் பாடத் தொடங்கிய போது கர்த்தர் எதிரிகளுக்கு விரோதமாக பதிவிருப்போரை வைத்தார். எதிரிகள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டார்கள். பாடல்களின் மூலம் ஜெயம் வந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலும் இதே சத்தியத்தை பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டு விலங்கிடப்பட்டிருந்தார்கள். ஆனால் நடு இரவில் அவர்கள் பாடினார்கள். அப்போது பூமி அதிர்ந்தது, சிறை கதவுகள் திறந்தன, விலங்குகள் கழன்றன. பாடல் ஒரு ஆயுதம். அது சிறைச்சாலையின் கதவுகளையே திறக்கும் வல்லமை கொண்டது. எனவே காலையில் உங்கள் மனதில் ஒரு பாடல் வரும்போது அது அன்றைய நாளுக்கான உங்கள் ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை அன்றைய போராட்டங்களுக்கு தயார்படுத்துகிறார். 4வது ரகசியம், காலையில் வரும் பாடல்கள் மூலமாக கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களில் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசம் பண்ண கடவது. சில சமயங்களில் கர்த்தர் ஒரு பாடல் மூலம் உங்களுக்கு ஆறுதல் தருகிறார். நீங்கள் கஷ்டமான நேரத்தில் இருக்கும்போது. சில சமயங்களில் எச்சரிக்கை தருகிறார், ஒரு தவறான பாதையில் செல்ல இருக்கும்போது. சில சமயங்களில் தைரியம் தருகிறார், நீங்கள் பயத்தோடு இருக்கும்போது. அந்த பாடலின் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். அதன் வரிகளில் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை தியானியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் வழிநடத்த விரும்புகிறார். பாடல்கள் அவருடைய வழிநடத்துதலின் ஒரு அழகான வழி. நண்பர்களே, இனி காலையில் உங்கள் மனதில் ஒரு பாடல் வரும்போது அதை அலட்சியமாக விடாதீர்கள். கர்த்தர் உங்களிடம் பேசுகிறார். ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஆவிக்குரிய ஜெயத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களை வழிநடத்துகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.